ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸை C# எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறோம், ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஹெட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ற ஒரு டேக் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம இந்த ஹெட்டரை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் ஈஸியாக இருக்கும். தென் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்துட்டு என்னோடய ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனை பிரித்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு ஸ்ட்ரிங்கில் என்னோடய வேல்யூஸை நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்ட்ரிங்கை இனிஷியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கான வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். C++, Java, .NET, or programming language அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். லாங்குவேஜ், இது என்னோடய ஸ்ட்ரிங். இதை வந்துட்டு நான் ஏல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன் என்னோடய கமாஸ்க்கு. இப்போ நான் வந்துட்டு என்னோடய ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸ்ட்ரிங் டிக்ளரேஷனுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனை நம்ம வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணுறோம். ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனுக்கு ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனுக்குன்னு ஒரு டேர்மாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கண்டிஷன் கொடுக்குறேன். எனக்கு ஸ்பேஸ்க்கு அப்புறம் வர்ற ஸ்ப்ளிட்டப்ஸ் எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு நான் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் பில்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஈஸியாக செப்பரேட் பார்ட்டிஷனிங் பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்ட்ரிங் பில்டர்ன்ற கீ டேர்ம் யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் நான் ஏதாவது ஒரு லெட்டர் கொடுத்து அதில் நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் ஸ்ட்ரிங் பில்டரில். இப்போ என்னோடய ஸ்ட்ரிங்கை நான் பில்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்துட்டு ஸ்ட்ரிங்கை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் யூஸிங் அ டேர்ம். ஸ்ட்ரிங் பில்டர் கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய கவுண்டிங் எடுத்துக்கிறேன், என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் கவுண்ட்காக இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன், சம் வேல்யூஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கவுண்ட் அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம வந்து ஃபார் ஈச் டேக் யூஸ் பண்ணுறோம். ஃபார் ஈச்சில் ஸ்ட்ரிங்கில் சப் இன், இங்கே வந்துட்டு நம்ம ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் ஆறுன்ற டேர்ம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நானும் இங்கே வந்துட்டு ஆறுன்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் என்னோடய ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸ்ப்ளிட், எந்த ஸ்ட்ரிங்கை நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏல ஸ்டோர் பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்ட்ரிங்கை நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் கண்டிஷன். கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், லூப்குள்ளே போகிறோம். லூப்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, எஸ்ன்ற ஸ்ட்ரிங் பில்டரில் நான் கொடுத்துருக்க எஸ்ன்ற டேர்ம் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் அப்பெண்ட் பண்ணுறேன். அப்பெண்ட் ஃபார்மெட்டுன்ற டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, எனக்கு ப்ராப்பராக அது வந்துட்டு என்னோடய ஸ்ட்ரிங் அப்பெண்ட் ஆகி எனக்கு அவுட்புட் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் அப்பெண்ட் பண்ணிக்கிறேன். அப்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். கண்டிஷனில் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். அதில் எனக்கு என்ன டேர்ம்ஸ் வரணும் அப்படின்னா, கவுண்ட்டை வந்துட்டு எனக்கு இனிஷியலைஸ் பண்ணி காட்டணும். தென் சப்ன்ற டேர்ம் எனக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு வரணும். என்னோடய கண்டிஷன்ஸ் நான் இப்போ இந்த மாதிரி ஃபார் ஈச் டேக்கில் கொடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு இப்போ ஸ்ட்ரிங் வந்துட்டு கரெக்டாக அப்பெண்ட் ஆகி வரும் யூஸிங் திஸ் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன். இப்போ இந்த ஹோல் ஸ்ட்ரிங்கை வந்து எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காட்டும். எப்படி அப்படின்னா, இந்த ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் டேர்ம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீன் வரணும். ஸோ console.writeLine அப்படின்னு சொல்லி நான் கன்சோல் டேர்ம் கொடுக்குறேன். console.writeLine எனக்கு எந்த ஸ்ட்ரிங் வரணும் அப்படின்னா, ஸ்ட்ரிங் பில்டரில் ஸ்ப்ளிட்டாக இருக்க ஸ்ட்ரிங் தான் எனக்கு வரணும். ஐ மீன் அந்த ஸ்ப்ளிட்டாக இருக்க அவுட்புட் தான் எனக்கு வரணும். அதனால் நான் console.writeLineல எஸ் கொடுக்குறேன். தென் என்னோடய அவுட்புட் ஸ்க்ரீன் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றனால நான் என்ன பண்ணுறேன்னா, ரீட் லைன் கொடுக்குறேன். console.readline கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
இந்த மாதிரி செப்ரேட் பண்ணி வரும். C, C#, Java, .NET ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இந்த லாஸ்ட் டேர்ம்ஸ் ஏன் எங்கே போயிருக்கு அப்படின்னா, நம்ம வந்துட்டு இங்கே லாஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்பேஸ் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் அப்படி காட்டுது. இந்த கண்டிஷன் தான் நம்ம வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்படி தான் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸை ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள், tutorjos.com. அதே மாதிரி எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு திஸ் வீடியோ.